ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஆற்றுக்கு வந்திருக்கோம். ஆற்றுக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஃபிஷ் ட்ராப் ஒன்று எடுத்துக்கு வந்திருக்கோம். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபிஷ் ட்ராப் வாங்கி அன்பாக்சிங் பண்ணி அதில் மீனும் பிடிச்சி காமிச்சிருக்கோம். திரும்ப பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாப்பை போட்டு மீன் பிடிச்சி சமைக்க போகிறோம். அந்த வீட்டில் வந்து சமைக்கவே இல்லை, சும்மாத்துக்கு காமிச்சிட்டு கொண்டு போயிட்டேன். இந்த வாட்டி மாட்டு வச்சு வந்து சமைச்சி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து சாயந்தர நேரத்தில் வந்திருக்கோம். இப்போ வந்து இறையா போட்டு வச்சுட்டு ஃபிஷ் ட்ராப் போட்டு போயிடுவோம். மறுநாள் காலையில் வந்து எவ்வளோ மீன் மாட்டிருக்கோ அதை வந்து அப்படியே சமைக்கலாம். அதான் பிளானு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு வந்துட்டாப்புல. இப்போ போய் ஃபோனை எடுத்துகிட்டு வர்றாப்புல. இந்த பாருங்க, வீடியோ எடுத்துருக்கியா? ஆமாம் சொல்லிக்கிண்டு என்ன சொன்னேன்? போங்க பாதை இருக்கா இல்லையா? வந்துருக்கியா? இல்லை பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு பாதை ஒன்று போயிட்டுருக்கு. ஆறுதேன் ஆற்றுக்கு வந்து பாதை அந்த போட்டு ஒன்று போகுது. அந்த போட்டுக்கு அதிகம் மீன் இல்லை, இன்னொரு பாட்டை இடத்த கூட்டிக்கு வரமிட்டு போய்க்கிருக்காங்க. பாருங்க, என்னடா பாதை இருக்கா இல்லை நீங்கள் உருவாக்கி போகிறீங்களாடா? உருவாக்கணும். ஆமாம், ஆனால் இன்னைக்கு இல்லை. எங்கடா அந்த கிணத்தை காணும் மாதிரியா? இந்த பாதையை காணும். காத்துறா காசு என்னடா பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. பார்த்துடாண்டி மீன் ஆமாம், நீ பாதையில முழுக்கில் கூட்டிக்க மாட்டீங்கடா நீங்கள். இங்கே பார்த்துங்க, இந்த தண்ணி கிடக்கு. இந்த தண்ணிக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ட்ராப் இறக்க போகிறோம். ஆமாம், வாங்க இதுக்குள்ளே இறக்க போகிறோம். வாங்க போவோம். ஏன் ஃபஸ்ட்டு லொக்கேஷனை பார்த்துக்கோம்டா. லொக்கேஷனை பார்த்துக்கிட்டு அப்புறமா டிவி போடுவோம். ஒரு பாதைய அட கிருக்கா, ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்கடா. இந்த பாதை நல்ல பாதை, சூப்பர் பாதைடா. இதா அருமையான பாதைடா. அது எந்த அருக்கு ஒத்தேடி பாதை. அதை விட்டுட்டு என் காட்டுக்குள்ள சுற்றி குத்திக்கு வரேன். சரி சரி இப்போ வந்துட்டேன். பாம்பு சட்டை. பாம்பு சட்டை தானே கிடக்குது. அதான் எப்போ உரிச்சதோ சட்டம் தாண்டா கிடக்கு. ரொம்ப நாள் ஆச்சுடா மக்கள். பாம்பு சட்டை தான் கிடக்கு, பாம்போட சட்டை. அம்மா அவர் போய் பார்த்தாரு பாம்பு சட்டை. ஆமாடா, பாம்பு சட்டை. அது என்ன சட்டை? அவனுக்கு எடுத்து வாயில தின்னு. அது பாம்பு தோடு. என்ன ஒரு அறிவாளி. ரைட் இதுக்கு மேலே பேச முடியாது. மக்கள் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால விசிட்டிங் டேப்பை எந்தெங்க போட்டுடலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஸ்டாப் வந்து ரெடி பண்ணிக்குவோம். லொக்கேஷனை கண்டுபிடிச்சனால விரிச்சுக்குவோம். இந்த லாக் ஆகி போச்சுடா. உள்ள கொஞ்சம் கம்பின்னு எடுத்து பாரு. எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஃபிஷ் ட்ராப்பை. இதெல்லாம் எடுத்து லாக் பண்ணியாச்சு. உள்ளுக்கு வந்து இற போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதை கட்டிவிடுவோம். அடியில் இதான் மீன் எடுக்கிற வழி. ஆல்ரெடி அந்த வீட்டில் சொல்லியிருப்பேன். ஓட்டை அது சின்ன மீன்லாம் போகாதடா, வாய்ப்பில்லடா. அதுல நல்லா போகும். சின்ன மீன் போகும், பெரிய மீன் போகாதடா. சரி விடு, அதுக்குலாம் அதுக்கு மீனுக்கு அந்தளவுக்கு காரியம் இல்லை. இப்பெல்லாம் நம்மளை குட்டு கிளியாக கேட்டு நம்ம வளர்க்குறாங்க. ஓகே, அங்கே குட்டி கேள்வி பை. இதுக்கு யாரை பார்த்தீங்கன்னா வந்து நான் சோறு அளிக்கிட்டு வந்திருக்கேன் மக்களே. வீட்டில் அடித்தது. அப்புறம் வீட்டில் அடிச்சதுதான். ஓகே, சோறை வச்சுன்னா உள்ளே போட்டுருவான். எல்லாத்தையும் கொட்டிடுவான். எல்லாத்தையும் போட்டு எதில் போட்டுவேன். உள்ளுக்கு வந்தால் வாய் இருக்காரு. எங்க வாயை காணும். மீன் நுழையிறதுக்குள்ள வந்து அப்படி சொல்லு. நீங்கள் சோறு மட்டும் திங்கீங்களா? இல்லை, எல்லாமே எல்லாமே திங்கும். ஆனால் சோறு எல்லாமே திங்கும்டா. நாங்கள் வந்து சோறு போடுறோம். ஏன் அதை கீழே போட்டுதியா? இல்லைடா, அந்த ஹோட்டலில் அப்புறம் விழுக அதை கீழே எல்லா பக்கட்டும் பரப்பி விட்டுக்கிறேன்டா. ஏன்னா ஒரு இடமா கலக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அஞ்சு சென்ட்ரு கொண்டான்ட்டான்டா. சென்ட்ரு கொண்டாமல் இப்போ பரப்பு கொண்டு வரணும். அது சென்டர்லேருந்து இங்கிட்டு நாள் தள்ளினீங்கன்னா இங்கிட்டு வரும். கீழே கொட்டுதியா எல்லாம்? ஐயோ, சோறு பண்ண கொட்டி போச்சுடா. கொட்டி போச்சுடா. அப்புறம் அது ஓட்டை இதுவாக இருக்குல்ல, ஓட்டை நைஸாக இருக்கனால வந்து கொட்டிடுச்சு. இல்லை ஓகே நம்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து சோறு உள்ளே போட்டாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து கயிறு கட்டிக்கிறோம். ஏன்னா வந்து ஃபிஷ் ட்ராப் உள்ளே போட்டால் ரிட்டன் எடுக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கட்டிக்கிறோம். ஆல்ரெடி வந்து கயிறு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. அதுக்காண்டி வந்து தனியாக வந்து கட்டிக்கிறோம். இங்கே பாரு, இதில் பாரு கட்டுற காமி. ஆல்ரெடி இந்த ஒரு நரம்பு இருக்குது. அது எந்த நேரத்துலையும் ஆற்றுக்கு போடலாம். அதனால் கொஞ்சம் கனமான கயிறு வந்து கட்டிக்கிறேன். இதில் கட்டுறத காமி.
ஹோல்ஸ் கொடுத்துரு. என்னைய பார்த்து என்ன போகிறா அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 முடிச்சு நல்லா போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து உள்ளே இறக்க போகிறோம். இங்கே வந்து இறக்க போகிறேன். இறக்க போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராப் வந்து நல்லா லாங்கில் தூக்கி போட்டுக்கோம். எந்த அளவுக்கு தூக்கி போட முடியும் அந்த அளவுக்கு தூக்கி போட்டுக்கோம். உள்ளே இறங்கி போகலாம், பட் ஆழமாக இருக்கும், வெட்டு போடலாங்கிறனால இங்கே கரையில் என்ன தூக்கி போட்டுக்கிறேன். மாட்டிக்கிச்சா? என்ன மாட்டாமல் இதுன்னு 1 2 அந்த கணக்கு. ஓகே நண்பர்களே, ஏதோ கடக்குனுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ட்ராப் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிப்போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராப் வந்து உள்ள அந்த ஆழத்தில் இறக்கிட்டோம். இறக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கயிறு கட்டுறான். இப்போ வந்து காலையில் எடுக்கலாம், எங்கே இருக்குன்னு தெரியாது. என்ன அடையாளம் தெரியாம தண்ணி கயிறு வருது. பார்த்துட்டேன், அதுவும் பார்க்க மாட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடம் தூக்கி போட்டோம்ல, அது தூக்கி போகிற போர்ஸில் பார்த்தீங்கன்னா நெளிச்சிக்கிச்சு. ஒரு பக்கம் கொடை கம்பியில் நெளிச்சிக்கிச்சு. திரும்ப வெளியில் எடுத்து அதை சரி பண்ணிவிட்டு நடந்து போய் பார்த்து ஆழம் ஓரளவுக்கு நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நடந்து போய் வச்சுட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம காலையில் வருவோம், எந்தளவுக்கு மீன் மாட்டிருக்குன்னு பார்ப்போம். The next day. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து காலையில் விடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பிஸ்டா பார்க்க போயிட்டுருக்கோம். எந்தளவுக்கு மீன் மாட்டிருக்குன்னுங்கிறது தெரில. அங்கே போயிட்டு வந்து செக் பண்ணிட்டு பார்ப்போம். வாங்க போவோம். காலையில் அருமையாக இருக்குது மக்களே. பழம் பழுத்துருக்கு வித்தியாசமாக. அது என்ன பழம்னாங்கிறது தெரில. வர வழியில் பழுத்துருந்துச்சு, இதை பார்த்துக்கிருக்கேன். நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. செடியை பாருங்க, இப்படி தான் இருக்குது. உட்கார பழக மரம் அறுத்துருக்காடா யாரும். மனம் ஒருத்தங்க வச்சுட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டான். இங்கே பாருங்கள், பாதையை பாருங்கள். இந்த தான் போய் பாதை வரலாம் போயிட்டுருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதை ஒன்று கூட்டிக்கு வந்தாங்க. அந்த விட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் கூட்டிக்கு வந்தாங்க. பாதையை விட்டு விட்டு நாங்கள் சூப்பராக அழகெல்லாம் போகுது. வா, இந்த இடத்துல ட்ராப் போட்டிருந்தோம். இதெல்லாம் ட்ராப் கிடக்கணும் மாப்பா. ட்ராப் கிடக்க மக்களே. இதெல்லாம் அந்த இடத்துல கயிறு கட்டி இந்த வந்து போட்டுக்க பாருங்க. வழுக்கு வராடே பார்த்து வருது. நான் ட்ராப் கிடக்கு தூக்கி பார்த்துருமாடா. மீன் மாட்டிருக்குமா என்ன? இங்கே இருக்க இந்த இடத்துல இருக்குது, செங்குத்தா நிற்கிது. ஐயா இறக்குறா. போ, நடந்தே போ. இங்கே இழுத்துருவா. இழுக்காத, இழுக்காம போய் தூக்கு. இல்லை முள்ளு கிடக்கு நினைக்கிறேன். முள்ளு கிடக்குடா. கிடக்குன்னே பார்த்து போ. நண்டு கிடக்குதே. நண்டு நண்டு ஊராப்பட்டு நண்டு கிடக்குறா. மீனா காணுண்டானா. கிராப்பு உடஞ்சிச்சு நினைக்கிறேன்டா. நேற்று மீனே கிடையாது. எக்கடைஞ்சு பாருங்க, ஃபுல்லாக நண்டா கிடக்கு. பாருங்க, ஒரு மீன் கூட இல்லை. அன்னைக்கு மட்டும் எவ்வளோ மீன் தெரியுமா? இது புதுமலை தண்ணிங்க. மீனை காண்டா மக்களே பாருங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நண்டு கணக்கு. இதை வச்சு நண்டு முடிக்கலாம் மக்களே. ஆனால் போனோட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன். போனோட பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாருங்க பாருங்கள். ஆனால் அந்த தடவை வந்து தண்ணி வந்து வற்றிட்டு திரும்ப வந்து தண்ணி ஏறி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மீன் வந்து அந்தளவுக்கு இல்லை. இதை பார்த்தீங்கன்னா தண்ணி கலரே தெரியும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பளிச்சுன்னு நல்லா இருந்துச்சு, இல்லை இல்லைன்னு. இதை பாருங்கள், செந்தண்ணி பூராமே. இது வந்து புதுமலை தண்ணிங்கிறனால வந்து மீனை காணும். நண்டுந்தா கையில் வச்சுக்கிறியா? இல்லை ஒன்று ஒன்றா விட்டுருவோம்மா. மொத்தம் எத்தனை நண்டு இருந்ததுன்னா ஒரு 3 நண்டு கிடக்கு. இன்னொரு நண்டு எடுத்துக்கிறேன், அங்கே போயிடுச்சு. பாருங்க, எனக்கு இங்கே விடுறேன் ஒன்று ஒன்றா. பாரு, இதை காமிக்கிறேன். ஓடிடு ஓடிடு ஓடிடுங்க. நண்டு ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய நண்டு. அண்ணாத்தே வாங்க அண்ணாத்தே.
கடிக்கிறா பிடிச்சிக்கிச்சுரா பிச்சு விட்டுறாம அது கீழே உள்ள அவுத்து விட்டு விடு, குட்டி விடு. நான் வந்து என்னென்னமோ பிளான் பண்ணேன் மக்களே, கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஆகிப்போச்சு. ட்ராப் வேறு ஒடிஞ்சு வச்சு நேற்று. இல்லை போடா இறங்கடா குழி இருக்குடா. ஒரு பார்த்து எடுத்துட்டியா ஆயிடுச்சு. இன்னும் நடப்புறேன் பாருங்க. வந்தா போடுவார். ஓகே, மொத்தம் 3 நண்டு மாட்டுச்சு, 3 விட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு மக்களே. வளைஞ்சிக்கிச்சு கம்பி புறாமே தனித்தனியாக கலண்டுருச்சு. அவ்வளோதான், இதுக்கு இதோட முடிஞ்சு. இதுக்கு இப்போ என்ன பண்ணுறது சமைக்கிறதுக்கு? கமெண்ட் பண்ண சொல்லு.